வெல்கம் டு யுகாதி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன செய்ய போறோம்னா உளுந்தங்களி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை வச்சு 1/2 கிலோ கருப்பட்டியும் சேர்த்துக்கிறேன். பாகு காய்ச்சல் பாகு காய்ச்சல தண்ணி ஊற்றுறேன். 2 கிளாஸு 3 கிளாஸ் பாகு தண்ணி ஊற்றிருக்கேன். மொத்தம் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். 1/2 கிலோ உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அலசிட்டு அரைக்க போகிறேன். உளுந்தோடு அரைக்க 2 ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சுருக்கேன். அதை எடுத்து கழுவி இந்த உளுந்தோடு சேர்த்து அரைச்சி கொண்டு வரேன். நல்லா கருப்படி பாகு நல்லா உருகிச்சு, கருப்படி ஒரு துண்டு இல்லாமல் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை வடிகட்டி வச்சுக்குவோம். தூள் கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கருப்பட்டியை இப்போ வடிகட்டி ஊற்ற போகிறோம். இப்போ அது கொஞ்சம் கொதிக்கட்டும். கருப்படி பாகு கொதிக்குது. இப்போ அதோட நம்ம மாவை சேர்த்துக்குவோம். மாவு வந்து ரொம்ப வலுவலுன்னு ஆட்டாமல் வெண்ணெய் பதத்துக்கு ஆட்டி நல்லா எடுக்கணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கருப்பட்டியும் மாவு ஒன்று சேர நல்லா கலந்து விடணும். களி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம இறக்கி ஒரு பவுலில் மாற்றிக்குவோம். உளுந்தங்களி பொம்பளை பிள்ளைகளுக்கு குறுக்கு வலிக்கு கர்ப்பப்பைக்கு எல்லாமே நல்லது. உளுந்தங்களி பிள்ளைகளுக்கு வாரம் செஞ்சு கொடுங்க. நல்லா பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமாக இருப்பாங்க. பவுலில் மாற்றிக்குவோம். இப்போ நம்ம உளுந்தங்களி செஞ்சுட்டு அதை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். வாங்க சாப்பிடலாம். உளுந்தங்களி சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது பெண் குழந்தைகளுக்கு சின்ன வயதுலேருந்தே கொடுங்க. எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பாக்குனா நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே அதை உளுந்தங்களி செஞ்சு கொடுத்தனால அவங்க ரெகுலராக சாப்பிடுவாங்க. வாரத்தில் ஒரு நாளாவது நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். உங்கள் வீட்டில் பசங்களுக்கும் கொடுங்க. அது மாதிரி பொம்பளை பிள்ளை மட்டும் கிடையாது, பசங்களுக்கும் கொடுங்க. நான் செஞ்ச உளுந்தங்களி உங்களுக்கு பிடிச்சிருந்தா யுகாதி தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் தட்டிடுங்க.